அன்பானவர்களே, நம்முடைய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்து அவர் சொல்லுவதை கேட்டு வாழும்போது அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேருகிறது. எபிரேயர் 3:1 பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் வளம் காண வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை கவனிக்க வேண்டும். அவர் அடிச்சுவடுகளை கவனிக்க வேண்டும். அவருடைய ஜீவன் தருகிற வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். அவருடைய ஜெப ஜீவியத்தை கவனிக்க வேண்டும். அவருடைய பாடுகளை, சிலுவையில் தொங்குனதை, நமக்காய் சித்திரவதை பட்டதை கவனிக்க வேண்டும். உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, ஒரு மனிதனை அல்ல, நாம் இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பரம சந்தோஷம், ஒரு அழைப்பின் சந்தோஷம், பிரதான ஆசாரியர் கொடுக்கிற அன்பின் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவதை உணர முடியும். ஆமென். இன்று பலர் மனிதனை எடுத்துக்காட்டாக கவனித்து வாழ்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில தோல்வியை தழுவுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை கவனித்து அவரை நோக்கி பார்த்து வாழ்கிற பிள்ளைகளோ பிரகாசம் அடைகிறார்கள், மேன்மை அடைகிறார்கள். நாமும் அப்படிப்பட்ட அவரை மாத்திரம் கவனிக்கிற தரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துவோம். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் எங்கள் பிரதான ஆசாரியரை, எங்களுடைய அன்பின் அப்போஸ்தலரை நாங்கள் நோக்கி பார்த்து கவனித்து வாழும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மேல் உம்முடைய கிருபை இறங்குகிறது, உம்முடைய அபிஷேகம் இறங்குகிறது, உங்க ஆசீர்வாதம் இறங்குகிறது. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்மை கவனிக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.